இன்றைக்கு அவர்கள் போராட்டம் பாராளுமன்றத்தை நெருங்கி இருக்கிறது. அவர்கள் மேலே தடியடி, தண்ணீர் போய் வீச்சு, அவர்கள் பாராளுமன்றத்தில் நுழைந்துவிடக்கூடாது என்று சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து அடக்குமுறையை ஏவிட்டிருக்கிறது மோடி அரசு. ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்குற அரசு மோடி அரசு அல்ல. இது நீட் தேர்வு என்பதே மருத்துவ மாணவர்களின் கனவை பொசுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம். அது வலுவான போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இவிஎம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ஒரு 20 நாளாக உண்ணாவிரதம் இதெல்லாம் நடக்கிறத கூட மத்திய அரசு பொருட்படுத்தலை. இப்போ இன்றைக்கி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. ஏபி நட்டா பேசி தர்மேந்திர பிரதானை பலிகடாக்குவாங்க. தர்மேந்திர பிரதான் ஒரு டூல் தான். அந்த டூலை இயக்குவது பின்னால் இருக்கக்கூடிய. அப்போ நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போராடணும், டீலிமிட்டேஷனுக்கு போராடணும். இப்படி வர இந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக ஆதரித்து வாக்களிக்குமானால் தமிழ்நாட்டில் தாவேக்கா கடுமையாக விமர்சிப்பாங்கல்ல. சாத்தான் வேதம் முதலாமா? தாவேக்கா கவர்மெண்ட்டே ப்ராக்சி பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டு தான். திமுகவை குறை சொல்கிறதுக்கு எந்த தகுதி இருக்குது? காங்கிரஸ் திமுக டீலிமிட்டேஷன் எதிராக தான் நிற்கணும். இது வரைக்கும் காங்கிரஸ் எடுத்து போட்ட துரும்பு என்ன? டீலிமிட்டேஷனுக்கு அகைன்ஸ்டாக இத்தனை மாநிலங்களில் போராட்டத்தை நடத்தியிருக்கு. திமுக சார்பில் இருந்து மேகதாது குறித்து முதல் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் டீலிமிட்டேஷன் பில்லுலாம் ஆதரவு கேட்டாங்க. அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஒரே கல்லில் 2 மாங்காய், ஒரே கல்லில் 10 மாங்காய் கூட அடிப்பாங்க திமுக. ஜூன் மாதம் தண்ணி வரல, ஜூலை மாதம் தண்ணி வரல, 2 மாதமாக தண்ணி வரல சார். இல்லை டிகே சிவகுமார்ட்ட பேசுனீங்களா? உடன் பிறந்த சகோதரர் திரு ராகுல் காந்திகிட்ட பேசுனீங்களா? யார்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. உங்கள்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட்டே வரலன்றாரு கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அப்போ நீங்கள் என்ன டேஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன டேஷ் பண்ணுறீங்க? தமிழ் மின் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர், முனைவர் மற்றும் டாக்டர் மரியாதைக்குரிய திரு பொன்ராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். சார், இன்று பாராளுமன்றம் ஆக்சுவலாக அவைக்குள்ளேயும் இன்றைக்கி ஒரு பெரிய முடக்கம் ஏற்பட்டிருக்கு. வெளியவும் நாடாளுமன்றத்தை கரப்பான் பூச்சி கட்சி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க முடக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக உள்ளே நிறைய மசோதாக்கள் நிறைவேற்றம் இன்றைக்கி இருந்தது. எந்த கட்சி யாருக்கு ஓட்டு போடுவாங்க, அதாவது மாற்றி ஏதாவது வாக்களிப்பாங்களா, திமுக என்ன நிலைப்பாடு இருக்கும், அது பெரிய கேள்வியாக இருந்தது. அந்த கொஷின் இன்றைக்கி மாறி கரப்பான் பூச்சி கட்சியோட விஷயங்கள் இன்றைக்கி பெரிதாக மாற்றப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலில்? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி என்னுடைய ஒரு தலைவர் இன்றைக்கி ஒரு 30 நாள் உண்ணாவிரதம் இருந்து இன்றைக்கு சீரியஸான கண்டிஷனில் மருத்துவமனையில் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார். நேற்று தான் அவரை அரெஸ்ட் பண்ணி அட்மிட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் போராட்டம் பாராளுமன்றத்தை நெருங்கி இருக்கிறது. அவர்கள் மேலே தடியடி, தண்ணீர் புகை வீச்சு, அப்புறம் கண்ணீர் புகை குண்டு, கன் பொசிஷன்லாம் கூட எடுத்துருந்தாங்க. இதெல்லாம் பண்ணி அவர்கள் பாராளுமன்றத்தில் நுழைந்துவிடக்கூடாது என்று சிஎஸ்எஃப் வீரர்களை வைத்து அடக்குமுறையை ஏவிட்டிருக்கிறது மோடி அரசு. இது வெளியே நடந்துகிட்ருக்கு. இவர்கள் மேலே ஏறப்பட்ட அடக்குமுறையை எதிர்த்து உள்ளே எதிர்க்கட்சிகள் மிக கடுமையான ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தி பாராளுமன்றத்தை நடக்க விடாமல் பலமுறை ஒத்திவைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி என்ற இளைஞர்கள் ஆரம்பித்த அந்த கட்சி, அவர்களது நோக்கம் தெளிவாக இருக்கிறது. அவர்களது நோக்கம் நீட்டு தேர்வில் முறைகேடுகள் நடக்கிறது. நீட்டு தேர்வு ஒட்டுமொத்தமாக ரத்து செய்ய வேண்டும் என்று அவர்கள் போராடி இருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் நீட் தேர்வை முறைகேடாக நடத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை நோக்கி அவர் ராஜினாமா செய்துவிட்டாலே பிரச்சனை சரியாகிவிடும் என்று நினைப்பது சிறுபிள்ளைத்தனமாக இருக்குது. இது நீட் தேர்வு என்பதே மருத்துவ மாணவர்களின் கனவை பொசுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதித்திட்டம். அது அப்படிப்பட்ட ஒரு சதித்திட்டத்தை ஒரு நீட் தேர்வு மாணவர்களுக்கு நாங்கள் கேபிட்டேஷன் ஃபீஸை குறைக்க போகிறோம், தரத்தை மருத்துவக் கல்வியினுடைய தரத்தை உயர்த்த போகிறோம்னு சொல்லிவிட்டு நட்டா, ஜேபி நட்டா இருந்த காலத்தில் அதை அறிமுகப்படுத்தினாங்க. இதெல்லாம் இதை மாநில அரசுகளுடைய மத்திய அரசு கல்வி நிறுவனங்களுக்கு செயல்படுத்தினா அது நம்ம அதை எதிர்க்க போகிறதில்ல. ஆனால் மாநிலங்கள், ஒவ்வொரு மாநிலங்களையும் இந்த நீட் தேர்வின் மூலமாக அந்த மருத்துவ கல்லூரி படிக்கக்கூடிய மாணவர்களது கனவுகளை பொசுக்கி கோச்சிங் சென்டருடைய கலாச்சாரத்தை வளர்த்து லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து படிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டு மாணவர்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு செய்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைக்கு மாணவ மாணவிகள் தற்கொலை செய்து உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே நீட் தேர்வை அறவே ஒழிக்க வேண்டும் என்று இந்த சிஜேபி கரப்பான் பூச்சி கட்சியினர் போராடி இருந்தால் உண்மையிலே அதை வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்களது நோக்கம் ரொம்ப குறுகிய நோக்கமாக இருக்கிறது. எனவே அந்த குறுகிய நோக்கத்திற்காக ஒரு போராட்டம் நடத்துகிறார்கள். அதை கூட அவர்களால் எய்த முடியவில்லை.
ஏனென்று சொன்னால் அந்தளவிற்கு ஜனநாயக உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்குற அரசு வந்து மோடி அரசு அல்ல. எனவே இன்னும் வலுவான போராட்டமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட வேண்டும். நீட் தேர்வு முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். இவிஎம் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். முன்மொழி கொள்கை திணிப்பை தடுக்க வேண்டும். மாநில சுயாட்சியை வென்றெடுக்க வேண்டும். இப்படி பல்வேறு உண்மையான கோரிக்கைகளை முன்வைத்து இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். ப்ரைவேட்டைசேஷனை வந்து எல்லா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனையும் ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றுவதை எதிர்க்க வேண்டும். இப்படி பல்வேறு முக்கியமான கோரிக்கைகளை முன்வைத்து போராடினால் இளைஞர்கள் கூட்டம் அது வந்து ஒரு அர்த்தமுள்ள போராட்டமாக இருந்திருக்கும். கரப்பான்பூச்சி ஜனதா பார்ட்டியினுடைய நோக்கம் போராட்டம் சரியானது என்றால் கூட அதனுடைய நோக்கம் இன்னமும் குறுகிய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் என்னுடைய பார்வை. இன்னமும் அதை விரிவுபடுத்த வேண்டும், விசாலப்படுத்த வேண்டும், அந்த போராட்டத்தை வலுப்படுத்த வேண்டும். அந்த மூன்றாவது அணியை அமைப்பதற்கு ஏதுவாக இந்த கரப்பான் பூச்சி ஜனதா பார்ட்டி மாணவர்கள் தங்களை தயார்படுத்த வேண்டும். ஆக்சுவலாக இவ்வளோ நாள் ஒரு 20 நாளாக வந்து உண்ணாவிரதம் இதெல்லாம் நடக்கிறத கூட மத்திய அரசு பொருட்படுத்தலை. இப்போ இன்றைக்கி கூப்பிட்டு பேசியிருக்காங்க. இன்றைக்கி வந்து மினிஸ்டர் ஜேபி நட்டா அவங்கள வந்து சந்திச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இது எப்படி போகும்? ஏன்னா ஒரு பக்கம் இந்த சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கு. இதே வேளையில் இன்னொரு பக்கம் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து அவசர அவசரமாக அமித்ஷா அவர்களை வந்து பார்த்துருக்காரு. எப்படி போகும்? ஏதாவது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபார்முலா எட்டுவாங்க. அது வந்து ஜேபி நட்டா பேசி தர்மேந்திர பிரதானை பலிகடை ஆக்குவாங்க. தர்மேந்திர பிரதான் பலிகடை ஆக்குறதுனால எந்த விதமான மாற்றமும் நடக்க போகிறதில்ல. நீட் தேர்வே ஒழிக்கப்பட வேண்டும். அவர்கள் போராட்டத்தினுடைய நோக்கம் போராட்டத்தை வந்து நான் வரவேற்கிறேன். ஆனால் போராட்டத்தினுடைய நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்குது. நீட் தேர்வே ஒழிக்கப்பட வேண்டும் என்று இவர்கள் போராட வேண்டும். அதை விட்டு சும்மா தர்மேந்திர பிரதானை ஒழிச்சிட்டாலே எல்லாமே சரியாக போயிடும்ன்றது வந்து ஒரு குறுகிய பார்வை. தர்மேந்திர பிரதான் வந்து ஒரு டூல் தான். அந்த டூலை இயக்குவது பின்னால் இருக்கக்கூடிய அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை இயக்குவது ஆர்எஸ்எஸ். நரேந்திர மோடியே ஒரு டூல் தான். நரேந்திர மோடி, அமித்ஷாவே ஒரு டூல் தான். ஆனால் அவர்களை இயக்குவது ஆர்எஸ்எஸ் என்ற நிலை இருக்கும் பொழுது நீங்கள் அதை எதிர்த்து தான் போராட வேண்டுமே ஒழிய அதை விட்டு சும்மா தர்மேந்திர பிரதானை நீக்கினால் சரியாயிரும், மோடியை நீக்கினால் சரியாயிரும் என்பதெல்லாம் வந்து காதில் பூச்சுற்றக்கூடிய ஒரு கதையாகத்தான் நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக இப்போ இந்த நோக்கத்துக்காக போராடுற மக்களே வந்து அவங்க வந்து அவ்வளவு ஒடுக்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனங்கள் வருது. அதை எப்படி சார் இப்போ பார்க்குறது? அதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இது வந்து வேறு யாரும் நீட்டுக்காக தனியாக போராடி விடக்கூடாது என்பதற்காக இந்த பார்ட்டி தோண்டி இருக்கிறதோ என்ற சந்தேகம் கூட வருகிறது. எனவே இது வந்து ஒரு இன்டர்னல் ரைவல்ரி, இது ஒரு தனியான ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, பிஜேபி ப்ராக்சி, பிஜேபியினுடைய ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ஸ்ட்ராட்டஜி. அப்போ அந்த ஷார்ட் சர்க்கியூட் ஸ்ட்ராட்டஜியை வந்து அவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் உருவாக்கிய ஸ்ட்ராட்டஜியை அவர்கள் எப்படி இதை மேனேஜ் பண்ணுவது என்பது அவர்களுக்கு தெரியும். ஓகே, உண்மையான இளைஞர் எழுச்சியாக இருந்தால் உண்மையான பிரச்சனையை பிரச்சனையின் அடிப்படையை தீர்க்கக்கூடிய கோரிக்கைகளாக அது இருக்க வேண்டும். நீட் தேர்வு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆன்ஸ்லாட் ஆன் தி கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அப்போ அந்த நீட் தேர்வை திணிப்பதை ஒட்டுமொத்தமாக நீட் தேர்வையே நம்ம எதிர்த்து போராடணும். இல்லை நீட் தேர்வை நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனுக்கு மட்டும் வச்சுக்கோ, ஸ்டேட் கவர்மெண்ட்டை அதில் பிடியிலிருந்து விலக்கு. 1. 2. இவிஎம் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சுக்கிட்டு நீ என்ன தான் போராடினாலும் அதில் ஒரு பலனும் கிடையாது. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு நீ விவிபேட்டை 100% என்னன்னு நம்ம சொல்கிறோம், காதில் விழுகலை, நீ தூக்கிடு, ஒட்டுமொத்தமாக தூக்கிட்டு வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வா. வாக்குரிமையை நிலைநாட்ட இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி. இவிஎம்ஐ ஒளி, வாக்குச்சீட்டே வழி. இதுதான் வந்து வேறு வழியே கிடையாது. அப்போ இப்படி இதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்காமல் நீங்கள் வந்து என்ன தான் போராடினாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்போ நீங்கள் கடைசியாக என்ன பண்ணணும்? ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு போராடணும், டீலிமிட்டேஷனுக்கு போராடணும், வந்தே மாதிரம் சாங்கை உள்ளே கொண்டாடுவாங்க, இன்னொரு 10 சாங்கை கொண்டாந்து எல்லாத்தையும் சாங்காக பாடிக்கிட்டு இருந்துவான். பாங்க பாடலைன்னா தேச துரோகம்னுவான். இதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறிக்க வேண்டியது. அப்போ இப்படியெல்லாம் வந்து இதே வேலையாக இவங்க தெரிவான். அதாவது வந்து ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கான வழிமுறைகளை எல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்குமோ, எதெல்லாம் வந்து ஒரு கேள்வியை உண்டாக்குமோ, எதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆணியோ, அந்த ஆணியெல்லாம் கொண்டாந்து அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியது. அடிச்சுக்கிட்டே இருந்து முக்கியமான பிரச்சனைகளை திசை திருப்பி இந்தியாவை வளர்ச்சி பாதையில் நடைபோட விடக்கூடாது என்று நினைக்கக்கூடிய பிற்போக்கு சக்திகள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிறது.
இந்தியாவை வந்து 2020க்குள்ளே வளர்ந்த நாடாக மாற வேண்டும் என்ற கனவை கண்டவர் அப்துல் கலாம். ஆனால் அதை கிட்டத்தட்ட 27 ஆண்டுகள் தள்ளி போட்டு 37 ஆண்டுகள் தள்ளி போட்டவர் திரு நரேந்திர தாமோதர தாஸ் மோடி என்பவர் 37 ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்கிறார். 20 ஆண்டுகளுக்குள்ளே பண்ணியிருந்தால் பண்ணியிருக்கலாம். அதை 37 ஆண்டுகளுக்கு தள்ளி போட்டிருக்கிறார் என்று சொன்னால் எப்படிப்பட்ட ஒரு பிற்போக்குத்தனமான ஆட்சியை நிறுவி இருக்கிறார் திரு மோடி என்பது இதிலிருந்தே விளங்குது உங்களுக்கு. 20 ஆண்டுகள் அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு திட்டத்தை 2020க்குள்ளே அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு திட்டத்தை 2014 பிரதமராகி 2024 நான் முடிச்சிருப்பேன்னு சொல்லியிருந்தா கூட பாராட்டி இருக்கலாம். சரி, 2024 முடியலை, நான் வந்து 20 ஆண்டுகள் 2024 2034 பண்ணிடுவேன் அப்படின்னா கூட நம்ம பாராட்டலாம். ஆனால் 2047க்கு தான் என்னால் முடியும் அப்படின்னு தள்ளி போட்டால் 2047 இவர் இருப்பார் இல்லையா யாருக்கு தெரியும்? புரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு? அப்போ அதற்கான குரோத் என்ஜின் இல்லை. குரோத் என்ஜினுக்கு தேவையான பெட்ரோல் இல்லை, டீசல் இல்லை, தேவையான ஹைட்ரஜன் இல்லை, எதுவுமே இல்லை. அப்புறம் எப்படி அந்த வெஹிக்கிள் வந்து அந்த இடத்துக்கு போகும்? ஹைட்ரஜன் ட்ரெயின்லாம் முறையாக இன்ட்ரோடியூஸ் ஹைட்ரஜன், ஐயோ தலையெழுத்து. ஹைட்ரஜன் ட்ரெயினை கொண்டாட வேண்டியது. அந்த ட்ரெயின் வந்து யாருக்கு பயன்படுது? பொதுமக்களுக்காக பயன்படுது. ஹையர் கிளாஸை சேர்ந்த வகுப்பினருக்கு தான் அதை பயன்படுதே ஒழிய சாதாரண ட்ரெயின் இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள், எல்லா ட்ரெயின்லேயும் பாருங்கள், அன்ரிசர்வ்டு கோச்சு, எவ்வளவு கூட்டம் இருக்குது, எவ்வளவு மக்கள், ஏழை மக்கள் அந்த ட்ரெயினில் பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது அடிப்படை வசதியாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. முதியோர்களுக்கு கொடுத்த அந்த 60 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்த அனைத்து சலுகைகளையும் ரத்து செய்தது தானே இந்த மோடி அரசு. இவர்கள் ஹைட்ரஜன் ட்ரெயின் கொண்டு வந்து என்ன சாதனை படைக்க போகிறார்கள்? ஆக்சுவலாக இப்போ வெளியில் வந்து பார்க்கும்போது வந்து இப்போ காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து பிஜேபியை வந்து அடிப்பணியை வச்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள், ஒரு இமேஜ் வந்து பில்ட் ஆகுது. இது வந்து பாஜகவே திட்டமிட்டு அப்போ உண்டாக்குதான். எனக்கு தெரியல, அது அவங்க எப்படி இவங்க யார் பண்ணாங்கன்னு தெரியல. அவங்க நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்கிறதுனால நம்ம சந்தேகம் நமக்கு தானாக வருகிறது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து அவர்கள் முன்னெடுத்த அவர்கள் உருவாக்கிய அந்த கிளர்ச்சி, உருவாக்கிய ஒரு உணர்ச்சி, இதெல்லாம் நம்ம வரவேற்கத்தக்கது. ஆனால் அவர்கள் நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்கிறது. நோக்கம் குறுகிய நோக்கமாக இருக்கும் பொழுது அதுக்கு கூடயே நம்மளுக்கு வந்து இது பிஜேபியினுடைய ஸ்ட்ராட்டஜியாக ஒரு வேளை இருக்குமோ அப்படின்ற சந்தேகமும் வலுப்பெறுகிறது. இப்போ அதே போல் வந்து நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து நிறைய மசோதாக்கள் இந்த மான்சூன் செஷனில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. குறிப்பாக வந்து அந்த டீலிமிட்டேஷன் பில், அது வந்து போன வாட்டிலேருந்து ரொம்ப சர்ச்சையாக வந்துகிட்டு இருக்குது. இந்த வாட்டி வந்து திமுக வந்து ஆதரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி இந்த சூழலில் பார்க்குறீங்க? டீலிமிட்டேஷன் இந்த கரண்ட் ஃபார்மில் பாப்புலேஷன் மட்டுமே ஒரு அடிப்படையான ஒரு பேராமீட்டரை வைத்து டீலிமிட்டேஷன் தீர்மானிக்கப்பட்டால் அது வந்து தென் மாநிலங்களுக்கு விரோதமாக போய் முடியும். பாப்புலேஷன் கண்ட்ரோலை செயல்படுத்தி இந்தியாவிற்கு பாப்புலேஷன் கண்ட்ரோலை கொண்டு வந்த தென் மாநிலங்கள் இதனால் பாதிக்கப்படுவார்கள். அவருடைய ரெப்ரசன்டேஷன் கடுமையாக பாதிக்கப்படும். பாப்புலேஷன் கண்ட்ரோலை கடைப்பிடிக்காத வட மாநிலங்கள் இதனால் அதிகமான பெனிஃபிட் அடைவார்கள் என்றது தான் ஃபஸ்ட்டு கன்டென்ஷனே. எனவே பாப்புலேஷன் கண்ட்ரோல் மட்டுமே ஒரு வெயிட்டேஜாக இருக்கக்கூடாது. அதாவது ஜிடிபி ஒரு வெயிட்டேஜ், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ் ஒரு வெயிட்டேஜ், க்ரோத் ஒரு வெயிட்டேஜ், எம்ப்ளாய்மெண்ட் ஒரு வெயிட்டேஜ், அடுத்து வந்து பல்வேறு காரணிகளில் ஒரு மாநில அரசு அச்சீவ் பண்ண ஹைட்ஸ் ஒரு வெயிட்டேஜ், டெமோக்ராஃபிக் அட்வான்டேஜ் ஒரு வெயிட்டேஜ். ஸோ இப்படி பல்வேறு வெயிட்டேஜ்களை ஒரு 15th ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி வந்து டேக்ஸ் டெவல்யூஷனுக்கு ஒரு வெயிட்டேஜ் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோ, அதே மாதிரியான ஒரு ஃபார்முலாவை ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஃபார்முலாவின் அடிப்படையில் மாநிலங்கள் இதனுடைய டீலிமிட்டேஷன் ஒர்க் அவுட் பண்ணப்பட்டால் கண்டிப்பாக தமிழ்நாடு போன்ற தென் மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலை சரிமையாக கடைப்பிடித்த மாநிலங்கள் பாப்புலேஷன் கண்ட்ரோலை கடைப்பிடித்ததின் காரணமாக மட்டும் பாதிக்கப்படாது என்பது தான் நமது வாதம். இப்படி செய்யக்கூடாது என்பது திமுகவின் வாதம். எனவே பிஜேபியினுடைய அரசு இந்த வாதங்களை மனதில் வைத்து இந்த வெயிட்டேஜ் ஃபார்முலாவை டேக்ஸ் டெவல்யூஷனில் என்ன மாதிரி வெயிட்டேஜ் கொடுக்குறோமோ அதே மாதிரி வெயிட்டேஜை வந்து டீலிமிட்டேஷனுக்கான வெயிட்டேஜாக கன்சிடர் பண்ணி ஒரு ஃபேர் டீலிமிட்டேஷன் ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணாங்க அப்படின்னா அதை ஆதரித்து வாக்களிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஓகே, அதை ஒர்க் அவுட் பண்ணாமல் வெறும் பாப்புலேஷன் கண்ட்ரோலை மட்டும் வச்சுக்கிட்டு
வட மாநிலங்களுக்கு ஒரு நீதி, தென் மாநிலங்களுக்கு ஒரு நீதி என்ற நீதி அடிப்படையில் செய்தால் அதை கண்டிப்பாக திமுக எதிர்க்கும் என்ற நிலையில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார். எனவே அவர்கள் பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்பதற்கு காங்கிரஸோடு சேர்ந்து தான் எதிர்க்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது. காங்கிரஸ் வந்து பாராளுமன்றத்தில் வாய் பேச்சு பேசக்கூடிய எம்டி ரிட்டாரிக்கோட சரி, வெட்டி பேச்சையோட சரியுடைய காங்கிரஸால் இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலையை உருவாக்குவதற்குரிய எந்த விதமான அடிப்படை கட்டமைப்பும் காங்கிரஸிடம் இல்லை. எனவே காங்கிரஸை நம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. காங்கிரஸோடு சேர்ந்து செயல்படுவதில் எந்தவித லாபமும் கிடையாது. காங்கிரஸும் பிஜேபியும் ஒன்று, இதை அறியாதவன் வாயில மண்ணு. சார், இப்போ இப்படி வர இந்த டீலிமிட்டேஷன் பில்லை திமுக வந்து ஆதரித்து வாக்களிக்குமானால் தமிழ்நாட்டில் வந்து தாவேக்கா வந்து கடுமையாக விமர்சிப்பாங்கல்ல. அதாவது 3 மாதத்துக்கு முன்னாடி தேர்தலுக்கு முன்னாடி அந்த சட்ட நகலெல்லாம் இருத்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எதிர்ப்பை காட்டினார். ஆனால் தேர்தல் தோல்வியேற்றதுக்கப்புறம் வந்து பாஜக கிட்ட வந்து பொண்ணாக்கிட்டாங்க அப்படின்னு விமர்சிக்க மாட்டாங்க. சாத்தான் வேதம் முதலாமா? தாவேக்கா கவர்மெண்ட்டே ப்ராக்சி பிஜேபியினுடைய கவர்மெண்ட்டு தான். இவங்க வந்து திமுகவை குறை சொல்கிறதுக்கு எந்த தகுதி இருக்குது சொல்லுங்க பாப்போம். டீலிமிட்டேஷனில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணுவதற்கு திமுக தயாராக இல்லை. திமுகவினுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படுமானால், திமுகவினுடைய திருத்தங்கள் ஏற்கப்படுமானால், அப்படி அந்த திருத்தங்களை ஏற்றுக்கொண்டு மோடி செயல்பட்டால் ஆதரிப்பதில் என்ன தவறு இருக்கிறது? ஏற்கவில்லை என்று சொன்னால் எதிர்த்து வாக்களிப்பார்கள், கண்டிப்பாக எதிர்த்து வாக்களிப்பார்கள். அதில் எந்த விதமான வித்தியாசம் கிடையாது. இவர்களை குறை சொல்வதன் அளவுக்கு தாவேக்கா வளர்ந்து விட்டதா என்ன? இவர்களை குறை சொல்வதற்கு அளவிற்கு தாவேக்காவுக்கு அந்த அரசியல் ஞானம் இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? டீலிமிட்டேஷன் பற்றி என்ன தெரியும் தாவேக்காவிற்கு? சொல்லுங்கள். டீலிமிட்டேஷன் பற்றி என்ன அடிப்படை ஞானம் இருக்கிறது தாவேக்காவிற்கு? அவர் சொல்லியிருந்தார் லாஸ்ட்டாக வந்து டீலிமிட்டேஷன் எதிர்ப்போம், தமிழ்நாட்டு உரிமையை பறிக்கிற விதத்தில் வந்து. சரி, எப்படி எதுக்குறான்னு சொல்லுங்கள், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள். அவர் டீலிமிட்டேஷன் எதுக்காக எதுக்கணும்? சரி, எதுக்குறீங்க, அதுக்கு என்ன மாற்று கொண்டாடணும், எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள். ஜோசப் விஜய் அவர்களை கொஞ்சம் பேச சொல்லுங்கள். நீங்கள் இல்லைன்னா கேள்வி கேட்டு நீங்கள் அவர்கிட்ட பதில் வாங்கிடுவீங்களா? நீங்கள் சொல்லுங்கள், வாங்க முடியுமா? என்னத்தையோ எதிர்க்கிறோம், யானைனா ஏறுறான், குதிரைனா குர்றோம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க, அவ்வளோதான். இவர்களுக்கும் கொள்கைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? எனவே இது ப்ராக்சியினுடைய பிஜேபியினுடைய ப்ராக்சி கவர்மெண்ட்டு தான் தாவேக்கா கவர்மெண்ட்டு. எனவே தாவேக்கா கவர்மெண்ட்டு பிஜேபியினுடைய திட்டங்களை எதிர்க்கும், போராடும் என்றெல்லாம் நம்பினால் நம்மளை போல ஒரு இழித்தவாயர்கள் யாரும் இல்லை. ஓகே. ஆனால் அதே பக்கம் வந்து காங்கிரஸ் வந்து திமுக வந்து டீலிமிட்டேஷன் எதிராக தான் நிற்கணும், மாநில உரிமைகளுக்கு எதிராக வந்து செயல்படுற விஷயங்களை வந்து திமுக வந்து எதிர்த்து தான் வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க சைட்லேருந்து பார்த்து தான். இதுவரைக்கும் காங்கிரஸ் எடுத்து போட்ட துரும்பு என்ன டீலிமிட்டேஷனுக்கு அகெயின்ஸ்டாக? இதுவரைக்கும் காங்கிரஸ் எத்தனை மாநிலங்களில் போராட்டத்தை நடத்தியிருக்கு? திமுக போராட்டம் நடத்தியது, திமுக அதுக்கான சென்சிட்டிவ்னஸை க்ரியேட் பண்ணிச்சு, திமுக எலெக்ஷன் நேரத்திலேயே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை உருவாக்கிச்சு, திமுக தென் மாநில முதல்வர்களை கூட்டி ஒரு டீலிமிட்டேஷனை பற்றி ஒரு பெரிய அவேர்னஸை க்ரியேட் பண்ணிச்சு. இதுவரைக்கும் காங்கிரஸும் ராகுல் காந்தியும் அள்ளி போட்ட துரும்பு என்ன? அதாவது ஒன்று சொல்லுங்கள் பார்ப்போம். டீலிமிட்டேஷனுக்கு எதிராக ஏதாவது ஒரு போராட்டம் இந்திய அளவில் காங்கிரஸ் செய்த போராட்டம் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம். அப்போ காங்கிரஸ் irrelevant டுடே. காங்கிரஸ் வந்து ராகுல் காந்தி மாதிரி பாராளுமன்றத்தில் புலி, வீட்டில் எலி, அவ்வளோதான். ஜென்ரலாக இப்போ வந்து திமுக பாஜக கூட்டணி அமைய போகுது அப்படின்னு சொல்லி செய்திகளில் நிறைய விஷயங்கள் வருது. இது கட்டமைச்சு இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வராங்களா, இல்லை உண்மையிலேயே எதுவும் நடக்கிறதுக்கு எதுவும்? இது வந்து தனது மறைமுக கூட்டணியை மறைப்பதற்கு தாவேக்கா பிறப்பிவிடும் தாவேக்கா அமைச்சர்கள், இந்த நிர்மல்குமார் போன்ற ஆர்எஸ்எஸ்காரர்கள் பிறப்பிவிடக்கூடிய ஒரு அவதூறு தான் அது. காங்கிரஸ் போன்ற ஒரு முதுகில் குத்திய கட்சி, காங்கிரஸ் எப்படி இந்த தேர்தலில் திமுக தோற்கவும் அடுத்த நாளே தாவேக்காவிடம் சென்று சரணடைந்ததோ, அப்படி வந்து காங்கிரஸ் திமுக ஒன்றும் சரணடையலையே. திமுக ஒன்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளை முதுகில் குத்திவிட்டு மோடி வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்காமல் கஷ்டப்படும் பொழுது மோடிக்கு ஆதரவாக சென்று தனது எம்பிக்களை கொண்டு போய் அடமானம் வைத்து விடலையே, வைக்கலையா? வச்சிருக்கலாம்ல. சந்திரபாபு நாயுடு கிடைத்த அதே மரியாதை, நிதிஷ்குமார் கிடைத்த அதே மரியாதை திமுகவும் கிடைத்திருக்கும். ஏன் அதை செய்யலை? இப்போ காங்கிரஸ் மாதிரி ஒரு துரோகி கட்சி அல்ல திமுக.
எனவே திமுக ஒரு கொள்கை வழி நிற்கக்கூடிய ஒரு கட்சி. எனவே அவர்கள் அதை செய்ய மாட்டார்கள். காங்கிரஸ் மாதிரி செய்ய மாட்டார்கள். எனவே காங்கிரஸுக்கும் தாவேக்காவிற்கும் திமுக எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்வதற்கு கிஞ்சித்தும் அருகதை இல்லை. ஆக்சுவலாக வந்து திமுக சார்பில் இருந்து வந்து மேகதாது குறித்து விவாதம் நடத்த முதல் விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சபாநாயகர் கிட்ட. உடனடியாக விவாதம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது வந்து 2 விதமாக பார்க்கப்படுது. ஒன்று வந்து இது வந்து கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் இருக்குது. ஸோ அந்த மேகதாது குறித்து விவாதம் பண்ணும்போது அவங்களுக்கு அது பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி, காங்கிரஸ் ராகுலுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் வந்து டீலிமிட்டேஷன் பில்லுலாம் வந்து இவங்க கிட்ட திமுக கிட்ட ஆதரவு கேட்டாங்க, அந்த மாதிரி நியூஸ்லாம் வந்தது. ஸோ இந்த விவாதம் முதல்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி திமுக வந்து பண்ணது வந்து ஒரே கல்லில் 2 மாங்காய் அப்படின்ற மாதிரிலாம் வந்து ஒரு கருத்து சொல்லுவாங்க. ஒரே கல்லில் 10 மாங்காய் கூட அடிப்பாங்க திமுக. வாய்ப்பு கிடச்சா அடிப்பாங்க. ஜூன் 12ஆம் அணை திறக்கணும். ஒரு அணையும் திறக்கலை. ஜூன் மாதம் தண்ணி வரலை, ஜூலை மாதம் தண்ணி வரலை, ஆகஸ்ட் மாதம் வரப்போகுது. வருமா வராதான்னு தெரியாது. இப்படிப்பட்ட சூழல் 2023லேயும் வந்துச்சு. அப்போ வந்து திமுக அரசு வந்து உடனடியாக சுப்ரீம் கோர்ட்டை அணுகி சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து சென்ட்ரல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் CWMAக்கு உடனடியாக உத்தரவு பிறப்பிக்க வைத்து தண்ணியை ரிலீஸ் பண்ண வைத்தார்கள் திமுக ஆட்சி. இப்போ தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் என்ன பண்ணிகிட்ருக்காரு? ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. என்ன பண்ணிகிட்ருக்காரு சொல்லுங்கள் பார்ப்போம். மேகதாது குறித்து வந்து மேகதாது குறித்து என்ன மீட்டிங் போட்டு 2 மாதம் கழிச்சா? 2 மாதமாக தண்ணி வரல சார். இல்லை DK சிவகுமார்கிட்ட பேசுனீங்களா? இல்லை உங்கள் உடன் பிறந்த சகோதரர் திரு ராகுல் காந்திகிட்ட பேசுனீங்களா? இல்லை உங்கள் ஆட்சியை காப்பாற்றுறதுக்கு திருமாவளவன்ட்டெல்லாம் பேசினார் மல்லிகார்ஜுன கார்கே, அந்த கார்கேட்ட பேசுனீங்களா? DK சிவகுமார்கிட்ட பேசுனீங்களா? யார்கிட்டையும் எதுவும் பேசவே இல்லை. உங்கள்கிட்ட இருந்து ரிக்வஸ்ட்டே வரலன்றாரு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், கர்நாடகத்தினுடைய நீர்ப்பாசனத்துறை அமைச்சர். அப்போ நீங்கள் என்ன டேஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? என்ன டேஷ் பண்ணுறீங்க சொல்லுங்கள்? என்ன டேஷ் பண்ணிகிட்ருக்கீங்க? அப்போ கேட்பானா இல்லையா? இங்கே உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்? எந்த விதமான நடவடிக்கை இல்லை, எந்த விதமான ஆக்கப்பூர்வமான இது இல்லை. எதிர்கட்சிக்காரங்களும் சோசியல் மீடியாவில் பேசுகிறவனையும் தவறுகளை சுட்டி காட்டுறவனையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுக்கிட்டு காவல்துறையை வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு உட்காந்துருக்கீங்க.